அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 24 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிலுள்ள வன்னி பகுதியில் இலங்கை இராணுவத்தினர் நடப்பு ஆண்டு துவக்கம் முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாத காலத்தில் மட்டும் 6500 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஐநா அறிக்கை தெரிவிப்பதாகவும், இதற்கு முக்கியமாக துணை போயிருப்பது இந்திய அரசும் என்றும், அதற்கு வழிகாட்டியது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி என்றும், அதை தமிழக மக்களுக்கு மறைத்தது தமிழக முதல்வர் கருணாநிதியை சாரும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவலும் ஐநா அறிக்கையும் மக்களை படு அதிர்ச்சிக்கு ஆளாகி இருப்பதாக தமிழக முழுவதிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் ஈழ தமிழர்களுக்காக உடலை வருத்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருப்பதை தவிர்த்து ஈழ தமிழர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வரும் பெண்கள் தங்களது அறப்போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் இலங்கை ஜனாதிபதி ராஜபக்சேவின் சகோதரர் நேற்று இரவு தனி விமானத்தில் புதுடெல்லிக்கு வந்து ரகசியமாக பிரணாப் முகர்ஜியை சந்தித்து தங்கள் நாட்டுக்கு பண உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு அவர் சோனியா காந்தியிடம் பேசிவிட்டு உங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்க தயாராக இருப்பதாக பிரணாப் முகர்ஜி உறுதியளித்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் டெல்லியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திடீரென்று காங்கிரசுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும், ஈழ தமிழ்நாட்டில் முல்லைத்தீவில் நடைபெறும் மனித பேரவலத்தை தடுத்து நிறுத்த இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டால் கடுமையான எதிர்விளைவுகளை காங்கிரஸ் கட்சி சந்திக்க நேரிடும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளதால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்து யோசித்தும் மூலையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் தயாநிதி மாறன், டி.கே.எஸ். இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இன்று அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்பட்டு சென்றதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை பெசன்ட் நகர், சாஸ்திரி நகர், அடையாறு பகுதிகளில் தென்சென்னை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் படு பயங்கரமாக ஓட்டு வேட்டை ஆடியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் சென்னை மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நேற்று நடந்தது. இதில் தென்சென்னை, வடசென்னை வேட்பாளர்கள் இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டனர். அருகில் தேசிய செயலாளர் திருநாவுக்கரசர், நடிகர் கார்த்திக், சரத்குமார் ஆகியோர் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். தமிழ்நாடு புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. 40 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட 1327 பேர் தமிழகம், புதுவையில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மோதல் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யாத விவகாரம் குறித்து தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசுடன் கருத்து கேட்டபோது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக தமிழக அரசு பலரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறை தள்ளியது. ஆனால் இந்திய இறையாண்மையை துளியும் மதிக்காத இந்த அரசுக்கு யார் தண்டனை அளிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் பிரதம வேட்பாளருமான லால்கிருஷ்ண அத்வானிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளராக
திரு நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்து முடிவு செய்வதில் பாரதிய ஜனதா கட்சி முழு தீவிரமாக இறங்கி இருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் 2 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் பியூபதி சிங் சர்தார் மற்றும் பயாப் குப்தா மகேதா ஆகியோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் என்றும் பலாம்போரில் இவர்களை நள்ளிரவில் வழிமறித்து மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டதில் அவர்கள் உயிர் இழந்ததாக கொல்கட்டாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி திருமதி பிரதீபா பட்டேல் அவர்கள் ஸ்பெயின் மற்றும் போலந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் ஸ்பெயினில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு போலந்து நாட்டுக்கு சென்றபோது அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் மத்திய பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அப்போது மனித குண்டு தீவிரவாதி ஒருவன் உள்ளே புகுந்து குண்டை வெடிக்க செய்ததில் 70 பேர் கொல்லப்பட்டதாக பாக்தாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் சேர்மன் லலித் மோடி நிதி மோசடி வழக்கில் சிக்கியுள்ளார். இந்த வழக்கில் அவருக்கு கோர்ட் முன்ஜாமீன் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் கோர்ட்டில் முறையாக அனுமதி பெறாமல் வெளிநாடு சென்றுள்ளதால் லலித் மோடிக்கு ராஜஸ்தான் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 24 ஏப்ரல் 2009 பிற்பகல் 4 எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் மைய பகுதியான திருநெல்வேலி தென்காசியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மேக மூட்டங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். அதன் தாக்கமாக அங்கும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.